அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் பேளூர் பகுதியில் கோவிலை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தான் தோன்றீஸ்வரர் கோவிலை முற்றுகையிட்ட பொதுமக்கள் திமுக மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் சிவலிங்கம் மீது குற்றம் சாட்டி இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பணம் பெற்றுக்கொண்டு அறக்காவலர் குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் தொடர்பான மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? தற்பொழுது அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா? என்ன கள நிலவரம்? வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இந்த வேலூர் பகுதியில் அமைந்துள்ளது தாண்டோன்றியஸ் கோவில். இது மிகவும் பழமை வாய்ந்தது மற்றும் பிரசித்தி பெற்ற கோவில். இக்கோவிலில் அறங்காவலர் குழுவாக 5 பேரை ஒவ்வொரு முறையும் நியமிப்பது வழக்கம். இந்த நிலையில் 2 அறங்காவலர் குழு உறுப்பினர் இந்த கோவில் கட்டுவதற்கு முக்கியமாக இருந்த கிராமமான சின்னப்பநாயக்கன் பாளையம் என்ற கிராமத்திற்கு வழங்குவது வழக்கம். இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் சிவலிங்கம் அவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு இந்த குறிச்சி மற்றும் வேலூர் பகுதியை சேர்ந்த அறங்காவலர் குழுவை நியமித்திருப்பதாகவும் நாளை பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் சின்னப்பநாயக்கன் கிராம மக்கள் 200-300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஊர்வலமாக திரண்டு வந்து இந்த கோயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மேலும் இந்த அறங்காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஈடுபடுத்தினர். இதை மேலிடத்தில் கொண்டு சென்று உரிய தீர்வு காணப்படும் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் தற்போது கோவில் வெளியே அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் வழக்கமாக வழங்கக்கூடிய 2 அறங்காவல் உறுப்பினரை தங்களுடைய கிராமத்திற்கு வழங்க வேண்டும். குறிப்பாக இதில் அரசியல் கலக்கக்கூடாது, பணம் பெற்றுக்கொண்டு இந்த அறங்காவல் குழு உறுப்பினர் நியமிக்கக்கூடாது என்ற குற்றச்சாட்டையும் இவர்கள் வைத்துள்ளனர். குறிப்பாக திமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்ஆர் சிவலிங்கம் அறங்காவல் குழு உறுப்பினருக்கு பதவியை பெற்றுக் கொண்டு இந்த பாரம்பரியமாக வழங்கக்கூடிய இந்த உறுப்பினர் பதவியை கூட தங்களுக்கு வழங்கவில்லை என குற்றச்சாட்டி திமுகவினர், குறிப்பாக சின்னப்பநாயக்கன் பகுதியை சேர்ந்த 10 ஊராட்சி செயலாளர்கள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக தலைமைக்கு கடிதம் அளித்துள்ளனர். அதே போன்று மேற்கொண்டு இதே நிலை நீடித்தால் தொடர்ந்து திமுக கழகத்தை அந்த கிளை கழகத்தையே சின்னப்பநாயக்கன் பாளையத்திலிருந்து கலைப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.